கடந்த 6 ஆண்டுகளாக 2020 முதல் இந்த கொங்கு நாட்டு வேளாளர் சங்கமும் சரி, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு இன மக்கள் அனைவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற தற்போதைய அரசுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே அவரை நேரில் சந்தித்து இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றி இந்த கொங்கு மண்டலத்திலே 3 ஜமீனுக்கு சொந்தக்காரராக இருந்த கர்மயோகி TM காளியண்ணகவுண்டரவர்கள் அரசியல் நிர்ணய சபையிலே உறுப்பினராக இருந்தவர், முதல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், நாட்டாண்மை கழகம் என்று சொல்லப்படுகின்ற சேலம் மாவட்டத்தினுடைய பிரிக்கப்படாத சேலம் மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர். அந்த காலகட்டத்திலே எல்லாம் ஒரு 2000 பள்ளிகளுக்கு மேலாக உருவாக்கி கல்வி புரட்சி, மருத்துவ புரட்சி என்ற தொழில் புரட்சி என்ற பல்வேறு விதமான புரட்சிகளை இந்த சமுதாயத்தில் செய்து காட்டியவர். அவர் நேரு, அம்பேத்கர், தந்தை பெரியார், காமராஜர், பேரறிஞர் அண்ணா போன்றவரோடு நெருங்கிய நட்பு பாராட்டியவர். நாமக்கல் மருத்துவக் கல்லூரிக்கு அவர் ஒரு பெயர் வைக்க வேண்டும், அவருடைய பெயர் சூட்டப்பட வேண்டும் என்றும், அவர் பெயரில் ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் நாமக்கல் பகுதியில் என்றும் நீண்ட நாட்களாக ஒவ்வொரு ஆண்டும் கோரிக்கையை கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சரை மட்டும் 3 முறை நான் சந்தித்து கொடுத்திருக்கிறேன். அதற்கு மேலாக இங்கே கொங்குகளில் இருக்கக்கூடிய MLAக்கள் அனைவரையும் சந்தித்து கொடுத்துருக்கேன், மாவட்டம் அனைவரையும் சந்தித்து கொடுத்துருக்கிறோம். இருந்த போதிலும் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், தனிநபருடைய பெயரிலே எதையும் சூட்ட இருந்ததுக்கு அரசாணை தடையாக இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது, எழுத்து மூலமாக இல்லை, வாய்மொழியாக. ஆனால் திருச்சியிலே கீவாப்பா விஸ்வநாதன் அவர்களுடைய பெயரிலே அன்றைய காலகட்டத்திலேயே ஒரு மருத்துவக் கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றும் தந்தை பெரியார் அவர்கள் பெயராலே ஒரு மருத்துவக் கல்லூரி பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரிலே பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கிறது. ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றது. ஏன் இந்த ஒரு பெரிய கொங்கு சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அரும்பணியாற்றியவர், தன்னுடைய 2000 ஏக்கர் நிலங்களை எல்லாம் அந்த காலத்திலே பூமி தானத்திலே ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுக்கு ஒரு கல்லூரிக்கு பெயர் வைப்பதை கூட இந்த கொங்கு சமுதாயத்தை இயலவில்லை என்று சொன்னால் அது எங்களுக்கு மிகவும் வெட்கக்கேடாக இருக்கிறது என்ற கருத்தின் அடிப்படையிலே கொங்கு கூட்டமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து ராசிபுரம், சேலம், கரூர், திண்டுக்கல், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் போன்ற இடங்களெல்லாம் நாங்கள் கலந்து பேசி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை நம்முடைய அரசுக்கு கொடுக்க வேண்டும், எங்களுடைய கோரிக்கையை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்படி ஒரு வேளை இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அறவழியிலே நாங்கள் பெரிய போராட்டத்தை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கின்றோம். சிஎம் ஆகட்டும் பார்க்கலான்னு சொன்னார். 3 முறை சந்தித்தோம். 3 முறையும் கோரிக்கை இருக்குங்க, இவரை போய் பாருங்கள் அப்படின்னாரு. 2 அமைச்சரை பார்த்தோம். மாசு மணியை சுப்பிரமணியை பார்த்து அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். நம்ம கரூர் அமைச்சர் அப்போ இருந்தார், செந்தில் பாலாஜி, அவரை பார்த்து கொடுத்தோம். அவரும் கூட்டிகிட்டு போனார் சிஎம் 2வது முறை. சாமிநாதனை பார்த்தோம். எல்லாம் 5-6 அமைச்சர்களை பார்த்துட்டோம். ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்டதெல்லாம் தனிநபர்கள் பெயரில் வைப்பதற்கு அரசாணை தடையாக இருக்கிறது என்பது தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ கூட தான் பேர் வச்சுருக்கிறாங்க. கீவாப்பா சொன்னாங்க, அந்த காலத்தில் வச்சுருக்கிறாங்க. ஆக இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய பணியாற்றியவர், அவருக்கு வைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் இதை வைக்கின்றோம். அரசு இதை செவிமடுத்து கேட்டு எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை வாயிலாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இல்லை, நாங்கள் ஒவ்வொரு ஆண்டு இது கொடுத்துட்ருக்கோம். போன வருஷம் கூட நம்ம காலம் சென்ற மறைந்த தியாகி மிஸ்டர் இளங்கோவன், EVKS இளங்கோவன், அவர் வீட்டுக்கு சென்று அவர் மூலமாகவும் கொண்டுட்டு போய் நம்ம வீட்டில் கொடுத்துட்டு வந்தோம் சிஎம் கிட்ட. சிஎம் அன்னைக்கு சந்திக்க முடியல, அவர் உடம்பு சரியில்லாதனால அவருடைய PA தினேஷ்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் இதை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதனால் அறவழியில் நாங்கள் போராட வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினாலே இப்போது நாங்கள் எடுத்துக்கிற மற்றவர்களை போல இதை அரசியலாக்கியோ அல்லது அரசியல் மூலமாக ஆதாயம் பெற வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் அல்ல. எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும். கொங்கு மண்டலம் அனைத்து கூட்டமைப்புகளும் இணைந்து, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, கரூர், ராசிபுரம், சேலம், திருச்செங்கோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பொள்ளாச்சி போன்ற அமைப்புகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2-3 அமைப்புகள் சொல்லிவிட்டார்கள். எல்லாரும் இணை இருக்கலாம், ஏதோ அரசியல் ரீதியான காரணம் இருக்கிறது. மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு பெயரை வைங்க. சட்டக் கல்லூரிக்கு ஒரு டாக்டர் சுப்ராய், ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் தான் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒன்றியத்துக்கு கொண்டு வந்து முதல்ல கொண்டு வந்தவரே அவர் தான். அதெல்லாம் வரலாறு வேறு.
அவருக்கு சட்டக்கல்லூரி பேர் வைக்கணும்னு சொல்லுவேன். எந்த கோரிக்கையுமே வந்து அரசு வந்து செய்யலைன்னு சொன்னால் அப்போ வந்து என்னன்னு புரியல எனக்கு. ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது, ஏதோ ஒரு பின் அழுத்தம் இருக்குது தான் செய்துன்னு நினைக்கிறாங்க. அப்போ எங்கள் சக்தியை நாங்கள் கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் குறுகிய காலத்தில் வெளிப்படுத்த திட்டமிட்டுக்கிறோம்.